நாம் இப்போ இந்த வீடியோவில் சாலை மீன் குழம்பு மத்தி மீன் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். சாலை மீனை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. குழம்பிற்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, 1 கப் தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக்கலாம். தேங்காயை மிகவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. விழுது போல் இருக்கணும். குழம்பில் சேர்ப்பதற்கு மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய் நறுக்கி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் குழம்பு செய்வதால் மண் சட்டியில் சுத்தம் செய்த சாலை மீனை எடுத்துக்கலாம். அதில் முருங்கைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2½ ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பிற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்தால் புளிக்கரைசல் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாங்காய் சேர்க்காததால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கோம். குழம்பு கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 15 நிமிடம் வைத்துக்கோங்க. கரண்டி போட்டு கிளறாமல் சட்டியை மெதுவாக இப்படி அலசி விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் குழம்பிற்கு வதக்கி போடுவதால் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும். அதனால் 15 சின்ன வெங்காயத்தை இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பில் நம்ம கொட்டிக்கலாம். அடுப்பை ஆஃப் செய்து மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிடம் இது போல் மூடி இருக்கட்டும். சூடான சாதத்தில் சாப்பிட சுவையான மீன் குழம்பு ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள். சாலை மீன் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.